ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ். என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம சிப்பி காளானை வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறோம். எல்லோரும் பட்டன் காளானில் தான் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இது ஒரு மெடிசினல் வேல்யூவான குழம்பு. நல்லா கறி குழம்பு மாதிரியே இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பட்டை 2, கிராம்பு 4, சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், குருமிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், கசகசா 1/2 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் காஞ்ச மிளகாய் ஒரு 4 நம்பர், வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் 20 பீஸ் எடுத்துருக்கோம், தக்காளி ஒரு மீடியம் சைஸு, பச்சை மிளகாய் ஒரு நம்பர், கருவேப்பிலை ஒரு பஞ்சு, இஞ்சி பூண்டு 20 கிராம் எடுத்துருக்குறோம் சம அளவு. சிப்பி காளான் கடையில் வாங்கினது ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கிறோம். இதை வாங்கி நல்லா மண் இல்லாமல் சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக கழுவி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிரேவிக்கு அடுப்பை பற்ற வச்சு வழக்கம் போல் நம்ம பேஸ் ஹெவியான ஒரு பாத்திரத்தை வைக்கிறோம். நான் மண் சட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி எதுவும் நல்ல பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. நான் கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன், செக்கு எண்ணெய் ஒரு 100 ml எண்ணெய் ஊற்றிக்குங்க. 100 150 ml ஊற்றிக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூடு பண்ணி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மசாலா பூரா ஆட் பண்ணுங்கள். பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா, குருமிளகு, பச்சை மிளகாய் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு 4 பல் 20 கிராம், இஞ்சி சம அளவு கட் பண்ணி போட்டிருக்கோம். எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் இருக்கட்டும். இது மாதிரி எண்ணெய் நிறையா ஊற்றும்போது கொஞ்சம் நல்லா வதங்கி நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். சின்ன வெங்காயம் 20 நம்பர் எடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் வரும், 150 200 கிராம் வரும். அதையும் நல்லா வதக்குங்க. அடுப்பு ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தக்காளி ஒரு நம்பர் ஒரு 50 70 கிராம் வரும், மீடியம் சைஸ் தக்காளி. தக்காளி வெட்ட வேண்டாம், அப்படியே போட்டுக்குங்க. எல்லாத்தையும் நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். 4 நம்பர் காஞ்ச மிளகாய், நீங்கள் 5 கூட போட்டுக்கலாம், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. அது 2ஆக கட் பண்ணி போட்டுக்குங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. அடுப்பு எப்பவும் போல் ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதனால தான் நம்ம பேஸ் ஹெவியாக வைக்க சொல்கிறோம். பேஸ் ஹெவி இல்லைன்னா அடி பிடிக்கும். அதனால் நம்ம அடுப்பை மாற்றி மாற்றி வைக்க வேண்டியதாக இருக்கும். இது நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வைங்க, நல்லா வதக்குங்க. நம்ம போடும்போது வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கும்போது அது அப்படியே கொஞ்சம் தோலெல்லாம் சுருங்கின கண்டிஷனில் வரும். கண்ணாடி பதத்துக்கு கொஞ்சம் அதிகமாக, டீப் ஃப்ரைக்கு கொஞ்சம் கம்மியாக, மீடியமாக பண்ணிக்கோங்க. ரொம்ப ப்ரௌனிஷாக வர வேண்டியதில்லை, அளவாக கொஞ்சமாக ஒரு சுருங்கி வரும். அது நீங்கள் பார்த்தாலே தெரியும். பாருங்கள், இது வீடியோவில் தெரியுதுன்னு தெரில. இந்த மாதிரி அந்த கலர் மாதிரி கண்ணாடி பதம் மாதிரி கொஞ்சம் தோலில் சுருங்கி வரும். பாருங்கள், தக்காளியெல்லாம் வெடித்து தோலெல்லாம் சுருங்கி இந்த மாதிரி இருக்கும். இந்த தோல் பார்த்திங்கன்னா இப்படி விட்டு வரும். இதுதான் கண்டிஷன். இதே நீங்கள் பேஸு கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப அடி பிடிச்சிடும். இப்போ மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போடுறோம். அடுப்பை சிம் பண்ணிக்கங்க. மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் போடுறோம். மஞ்சள் அதிகமாக போட்டிங்கன்னா குழம்பு ரொம்ப மஞ்சள் கலராக இருக்கும். இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே கொஞ்சம் வதக்கி விடுங்க. பாருங்கள், தக்காளி எவ்வளோ நல்லா மசிஞ்சிருக்கு. சேம் தான், அதே மாதிரி எல்லாமே வதங்கியிருக்கும். இப்போ இதை அப்படியே ஆற வச்சுட்டு வேறு பிளேட்டில் மாற்றிடுங்க. ஆற வச்சு மிக்சியில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்
ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். இப்போ மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சுட்டு அதே பாத்திரத்தை வைக்கிறோம். அதில் ஆல்ரெடி எண்ணெய் இருக்குது. நீங்கள் வேணுன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. இப்போ அந்த எண்ணெய் சூடானப்போ கடுகு போட்டுக்கிறோம், சீரகம் தாளிக்கிறதுக்காக. இப்போ குழம்பு நம்ம தாளிக்க போகிறோம். கருவேப்பிலை ஒரு பஞ்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற ஃபைன் பேஸ்ட்டை அதை ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி கழுவி கொஞ்சம் ஊற்றிக்குங்க. நல்லா கலக்கி விடுங்க. நம்ம முதல்ல தாளிச்சிட்டு பண்ணலாம், இல்லை கடைசியில் எல்லாத்தையும் கொதிக்க வச்சுட்டு தாளிக்கலாம். அது ரெண்டு உங்கள் சௌகரியம் தான், எப்படி பண்ணணும் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிறோம். குழம்புக்கு தேவையான உப்பு, அடுப்பு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் இருக்கட்டும். நல்லா கலக்கி விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கட்டும். நான் தண்ணி கொஞ்சம் லூஸாக வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவைன்னு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் இப்போ சாப்பாட்டுக்கு வைக்கிறதுனால கொஞ்சம் லூஸாக வச்சுருக்கிறேன். சப்பாத்தி தோசைக்கு வேணுன்னா கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க. செக் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. காரம் உப்பெல்லாம் காரம் கம்மியாக இருந்தால் நம்ம ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு மூடியை போட்டு மூடி வைங்க, கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற சிப்பி காளான் அதை ஆட் பண்ணிக்கிறோம். மறுபடியும் ஒரு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வைங்க. பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம காளான் வெந்துருச்சு என்னன்னு பார்க்கலாம். சும்மா அப்படி கையில் அமுத்தி பாருங்கள், வேகலை. மறுபடியும் அதை மூடி போட்டு வேக வைக்கிறோம். பாருங்கள் ஆவி நல்லா வருது, வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா மறுபடியும் ஒரு மூடி போட்டு மறுபடியும் வேக வைங்க. ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நீங்கள் ஓப்பனில் வச்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணி ட்ரை ஆயிரும், அதனால தான் மூடி போட்டு வைக்கிறோம். பாருங்கள் நல்லா தளத்தளன்னு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். எண்ணெய் பிரிஞ்சு சைடெல்லாம் நல்லா இந்த கலர் வந்துருச்சு. பாருங்கள் இந்தளவுக்கு நான் லூஸாக வச்சுருக்கேன். இது நான் சாப்பாட்டுக்காக யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் லூஸாக வச்சுருக்கேன். சாப்பாட்டுக்கும் இட்லிக்கும் கொஞ்சம் லூஸாக வச்சுக்கோங்க. பாருங்கள் அருமையான சூப்பரான கிரேவி ரெடி. சாப்பிட்டு பாருங்கள், அப்படியே ஒரு மட்டன் இல்லை நாட்டுக்கோழி சாப்பிட்ட மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிப்பி காளான் கொஞ்சம் மெடிசனல் வேல்யூ இருக்கிறதுனால கொஞ்சம் இது யூஸ் பண்ணுங்கள். இப்போ எங்கள் ஊரில் நல்ல கிளைமேட்டு. இது நம்ம வீட்டில் ஒரு சின்ன தோட்டம் வச்சுருக்குறோம். அப்படியே பாருங்கள் என்ன கிளைமேட்டுன்னு. வாவ் செம நல்ல அப்படியே ட்ராஸ்லிங்காக இருக்குதுங்க. இந்த டைமில் இந்த குழம்ப பாருங்கள் இப்படி சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.